அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் எங்க இருக்கிறோம்னு சொன்னா, யாழ்ப்பாணத்தின் தென்மராட்சியில வந்து கொடிகாமத்துல இருந்து மிருசுவிலுக்கு போயேக்குள்ள இடப்பக்கம் ஒரு வடிவான ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. சரி, அந்த ரெஸ்டாரண்ட் வடிவா இருக்கா, அங்க உள்ள சாப்பாடு வடிவா இருக்காட்டு ஷேர் கண்டு பாப்போம்ட்டு நானும் என் நண்பரும் வந்தாங்க. சரி என்று உள்ள விட்டுட்டோம். அப்ப அதுக்கு வித்தியாசமா அட்மாஸ்பியர்ல நல்ல வடிவா இருந்துச்சு. சரி, ஒருக்கா ஃபுல்லா இருக்கா போய் என்ன அங்க ஸ்பெஷல்னு பாப்போம்னு போனோம். நல்ல வடிவான போட்டு அழகிய லைட்டுகளோட அந்த குபுது ஹோட்டல் என்று இருந்துச்சு. சரி, நாங்கள் நாங்கள் எங்களுக்கு ஒரு பின்னிற டைம் நல்ல பசியும் வெளியே இருந்து பார்க்கவே அது எங்களை கவர்ற மாதிரி இருந்துச்சு. சரி வாங்கடா விட்டு பார்ப்போம்ட்டு உள்ள போனோம். அந்த மழை இருந்தாலும் கொஞ்சம் முன்னுக்கு தண்ணி இருந்துச்சு. ஆனா உள்ள நல்ல வடிவா இருக்குது. சரி என்று உள்ள போவோம்னு உள்ள போய் பார்த்தோம். உள்ள போனா உள்ளேயும் வந்து பார்க்கிங் வசதிகள் அதெல்லாமே நல்ல நல்ல தாராளம் உள்ள இன்டீரியர் நல்லா இருக்கு. அந்த லைட்டை பாருங்க இப்ப எவ்வளவு வடிவா இருக்குன்னு சொல்லி. மற்றது வந்து பார்க்கிங் தாராளமா இருக்கு. நீங்க எத்தனை வாகனம் கொண்டு வந்தாலும் பார்க் பண்ணலாம். சரி, நாங்களும் வெளியே ரசிச்சுட்டு சரி உள்ள என்னதான் இருக்கு வாங்க போவோம்ட்டு உள்ள போய் பார்த்தோம். உள்ள வந்து நல்ல ஒரு வெல் இன்டீரியர் பார்க்க உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்க தெரியுது எவ்வளோ வடிவா எவ்வளோ நேர்த்தியாக நல்ல ஒரு லைட்டிங்கள் அதோட நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் லுக் கொண்டு சரி என்று சொல்லிட்டு மெனு எடுத்தோம். மெனுவை பார்த்தா அதே பெரிய இன்டர்வியூக்கு போகிற ஃபைல் மாதிரி அவ்வளோ ஒரு பெரிய மெனு, நிறைய ஐட்டங்கள் இருக்குது. சரி நாங்கள் எங்கே ஒன்றாலும் சோத்துக்கு செத்தாக்கலானே பிரியாணியும், அடுத்ததாக வந்து ஒரு கடாய் சிக்கனும், மற்றது ட்ரிங்க்ஸுக்கு வந்து ப்ளூ லைகோனும் ஆர்டர் பண்ணிவிட்டு சரி வெளியே போய் சுற்றி பார்ப்போம் எப்படி இருக்குது இந்த ஏரியாக்கள். ஒரு ரெஸ்டாரண்ட் உள்ளேயும் சுற்றி பார்த்து ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் ரெஸ்டாரண்ட் ஒரு இதுக்கு கிட்டத்தட்ட கொழும்பு பக்கம் இந்தியா பக்கம் இருக்கிற மாதிரி இருக்குது. உள்ளுக்குள்ளேயும் வந்து இந்த இயற்கையோட இந்த பாருங்க ஒரு துளசி மரத்தை வந்து கிளாஸுக்குள்ளே வச்சு அந்த இயற்கையோட சுற்றி வர மரம் அந்த செடிகள் எல்லாம் கண்ணாடியில் படற ஒரு இயற்கையோட நல்ல ஒரு அழகான அட்மாஸ்பியர் இருந்துச்சு. மேசியலும் ஆன்லைனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படியான இதுகள் பொஃபே இருக்குது. மதியம் நீங்கள் வந்து பொஃபே எடுக்கலாம். மற்றது ஈவினிங்கில் சோட்டிஸ் எடுக்கலாம். நாங்கள் போயிட்டுருக்கேன் எங்கள் 2 பேர் வந்து சோட்டிஸ் தான் சாப்பிட்டு இருந்தாங்க. அங்கேயோ கிளம்பு சைட்லேருந்து வந்தாக்கள் அதோட ஃப்ரெஷ் ஜூஸுகள் கண்ணுக்கு முன்னாலேயே ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க எங்களுக்கு. மற்றது சாஃப்ட் ட்ரிங்க்கள் எல்லாமே அங்கே மேக்ஸிமம் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குரிய அவ்வளோ ஸ்டாண்டர்டும் ரேட்டும் அதை ரீசனபிள் ரேட்டுகளோட நல்ல அழகாக இருந்துச்சு. சரி நாங்கள் எங்களோட ஆர்டர்கள் எல்லாம் பார்க்கும் போது ரெஸ்டாரண்ட்டையும் இருக்கா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அப்படியே வெளியேயும் பார்க்கணும்னு வந்தோம். அந்த ரிசப்ஷன் அந்த கேஷ் கவுண்டர்லாம் கொஞ்சம் இன்டீரியல் ஆர்ட் டிசைன்கள் எல்லாம் செய்து நல்ல வடிவாக இருந்துச்சு. சரி வெளியே இருக்கா சுற்றி பார்ப்போம்னு பார்த்தோம். வெளியே பார்க்கல அந்த சுற்றி வர அங்கால ஒரு பக்கத்தில் வயல்கள் அந்த தோட்டங்கள் அதெல்லாம் செய்து அந்த இன்டீரியல் டிசைனும் நல்லா இருந்த மாதிரி வெளியும் இயற்கையோட அந்த நேச்சுரல் லுக் கொண்டு அடிச்சிட்டு இருந்துச்சு. இந்த லேண்ட்மார்க்கு என்ன மட்டும் சொல்கிறேன்னு சொன்னால் கொடியாமன் தாண்டி வரைக்குள்ள அதுன்ற வலை பக்கத்தில் ஒரு டவர் ஒன்று டெலிஃபோன் டவர் ஒன்று இருக்குது. அது அந்த டவருக்கு நேர முன்னுக்கு இருக்குது தான் இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. சரி எங்களோட ஆர்டர் வந்துட்டு நாங்கள் சரி போய் பார்த்தோம். எங்களோட 2 ஆர்டர் வந்துருந்துச்சு. கடாய் சிக்கன், சிக்கன் பிரியாணி ரெண்டும் நல்ல ப்ரெசன்டேஷன் செம்மையாக இருந்துச்சு. பிரியாணிக்கு மேலே நட்ஸுகள் எல்லாம் காஜு ப்ளம்ஸ் பாதாம் எல்லாம் போட்டு அழகாக இருந்துச்சு. சரி டேஸ்ட் பார்ப்போம்ட்டு அப்படியே வந்து குந்தியாச்சு. ஐயோ சோறுன்ற சந்தோஷத்தில் வந்து சோத்துக்கு முன்னால் இருந்தாச்சு. சரி வாங்க இப்போ நாங்கள் டேஸ்ட்டை பார்ப்போம். முதலாவது பிரியாணி டேஸ்ட்டை பார்ப்பேன். தனி எப்படி இருக்குது பிரியாணின்னு சொல்லி எடுத்து வரேன். எல்லாம் எடுத்து அப்படி கேமராவில் காட்டிட்டு ஒரு பொடி நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு வாய் சாப்பிட்டு தெரியாதுன்னு 2வது வாயும் சாப்பிட்டு பார்த்தா நல்ல ரைட் அப்படியே சிக்கனுக்கு இறங்குவோம். கடாய் சிக்கன் எப்படி இருக்குன்ட்டு இருக்கா டேஸ்ட் பண்ணி பார்க்க. கடாய் சிக்கனே இருக்கா பிரியாணிக்குள்ளே வச்சிருக்கா உருட்டி போட்டு அடித்தா எப்படி டேஸ்ட்டாக இருக்குமென்ட்டு பார்ப்போம் இருக்கா. செமையாக இருந்துச்சு. என்னென்னா அந்த சிக்கன் வந்து போன்லெஸ் செமையாக குக்காக இருந்துச்சு. குக்காக இருந்தது மட்டும் இல்லை அந்த டேஸ்ட்டும் வந்து செமையாக இருந்துச்சு. நண்பனுக்கு வீடியோ எடுக்க போகிறேன்டா ஐயோ வேண்டாம் தண்டை முகத்தை காட்டாதேங்க ரொம்ப ஃபீல் பண்ணி நேரத்தை விஐபியை காட்டக்கூடாதுன்ட்டு. ஸோ அவரை முகத்தை மட்டும் மறைச்சிட்டு மிச்சத்தை எல்லாம் எடுத்தோம். இப்போ அந்த ப்ரெசன்டேஷனுக்கு பாருங்கள் என்ன செய்யிருக்காங்கன்னு சொன்னால் பாதாம் மற்றது காஜு ப்ளம்ஸ் எல்லாத்தையும் வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் நெய்யில் வந்து ஃப்ரை பண்ணி அப்படியே மேலே கார்னிஷ் மாதிரி போட்டிருக்காங்க. அது மாதிரி சிக்கனும் நல்ல செம்மையாக அந்த ஸ்ட்ரக்சரும் போன்லெஸ்ஸும் டேஸ்ட்டும் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. மேலே நல்ல ஒரு திருப்தியான சாப்பாடு. அதுக்கு ரைத்தா வந்து தந்திருந்தாங்க, அப்படி ஒரு குழம்பு தந்திருந்தாங்க. நான் பெருசாக ரைத்தா தான் பாவிச்சுன்னா குழம்பு பாவிக்கல. பட் நாங்கள் கேட்ட ஜூஸும் மாதுளம்பழ ஜூஸும் மற்றது வந்து எங்களோட ப்ளூ லேகோனும் வந்துட்டு அதுக்கும் நல்ல டேஸ்ட். கிட்டத்தட்ட சர்வீஸ் சார்ஜ் எல்லாம் சேர்த்து எங்களுக்கு ஒரு 5000 ரூபா தான் வந்துருந்துச்சு. அந்த சாப்பாடு டேஸ்ட்டுக்கும் இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டாண்டர்டுக்கும் நல்ல திருப்தி என்று தான் சொல்லணும். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் நம்பி வரலாமென்று உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொண்டு
இன்னும் ஒரு சிறந்த ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.